பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி ரோலில் சூப்பராக நடிச்சிட்டு இருக்கிற ஹரிப்பிரியா அவங்களுடைய திருமணத்தை பற்றியான ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியல் நம்ம ஹரிப்பிரியாவுக்கு ஜோடியாக நடிக்கிற இவருடைய பெயர் என்ன? சீரியலில் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஹரிப்பிரியா அவர்கள் பார்த்திங்கன்னா 2012 விக்னேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆக்டரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மேற்கு மாம்பழத்தில் ஒரு காதல் அப்படிங்கிற சீரியலில் ஒன்றா நடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த ஆண் குழந்தையுடைய பெயர் பார்த்திங்கன்னா சாய் பிருத்திவி. ஆனால் திருமணமான சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதை பற்றி நம்ம ஹரிப்பிரியா அவர்கள் இன்டர்வியூவில் சொல்லும்போது, நானும் விக்னேஷும் உண்மையாக காதலித்தோம். ஆனால் எங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எங்களுக்குள்ள நிறைய பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சது. அதனால் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மியூச்சுவலாக தான் பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. விக்னேஷ் அவர்களும் கூட சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில், ஹரிப்பிரியா ரொம்பவே நல்ல பொண்ணு, ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகவே இல்லை. அதனால் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மனசார பேசி பிரிஞ்சிட்டோம். நான் என்னுடைய மகன் சாய் பிருத்திவியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா விக்னேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரிப்பிரியா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2011 கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியல் தான் அறிமுகமானாங்க. அந்த சீரியலில் பிரியா அப்படிங்கிறவங்கள நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சீரியல் நடித்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரியமானவள், லக்ஷ்மி வந்தாச்சு, எதிர்நீச்சல், கண்மணி, சரவணன் மீனாட்சி, வாணி ராணி, விதி, செந்தூரப்பூவே, தாலாட்டு, ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஹரிப்பிரியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதில் அவங்களுக்கு புகழ்பெற்ற சீரியல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியல் நந்தினி ரோல் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரியமான ஒரு சீரியலும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. நான் நடித்த சீரியலில் ரொம்பவே சவாலான சீரியல் அப்படின்னு சொல்லணுன்னா கண்மணி சீரியல் தான் சொல்லுவேன். நான் கண்மணி சீரியலில் பார்த்திங்கன்னா வளர்மதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தேன். அது ஒரு வில்லி கதாபாத்திரம். நான் நடித்ததுக்கப்புறமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் இப்படி சீரியல் நடிக்கிற, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, ஒரு பொம்பளை மாதிரி நடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துலேயும் சரி, நான் நேரில் எங்கே போனாலுமே சரி, எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்டா கண்மணி சீரியலில் வளர்மதி ரோல் நடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போக போக தான் புரிஞ்சிச்சு, என்னுடைய நடிப்புக்கான வெற்றி தான் அது. நான் வில்லி மாதிரி நடிக்கிறது உண்மையாக இருந்திருக்கு, அதனால தான் மக்கள் என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். முக்கியமாக பிரியமானவள் சீரியலில் பார்த்தீங்கன்னா நான் இசை ரோல் நடிச்சிருப்பேன். அதில் ரொம்பவே பவ்யமான ரொம்பவே ஜாலியான ஒரு கேரக்டர். அந்த ரோல் பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு பிடிச்சது. எனக்கு நடிக்கிறது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமாக டைரக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக நான் படித்தது பார்த்திங்கன்னா விஸ்காம் தான். அதுக்கப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்பவே பிடிக்கும். நான் பரதநாட்டியம் பார்த்திங்கன்னா முறைப்படி கற்றுக்கிட்டேன். நான் பரதநாட்டியம் சூப்பராக ஆடுவேன். அதில் நிறைய விருதுகளும் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் நிறைய ஷோஸ் பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறையா பார்த்திங்கன்னா நான் நிறைய செலிப்ரிட்டிஸை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதெல்லாமே என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹரிப்பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டமான சம்பவங்கள் நடந்திருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நிறைய பேர்கிட்ட காமனாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ திருமணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் உங்களுக்கு ஜோடியாக நடிக்கிற இவரே பார்த்திங்கன்னா சூப்பரான ஜோடியாக இருக்கார், ஸோ நீங்கள் இவரையே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை தான் பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய பையனுக்கும் அவரை பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக நிறைய பேர் என்னுடைய மேலே இருக்கிற அக்கறையில் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக டைம் வந்துச்சு அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹரிப்பிரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எதிர்நீச்சல் சீரியல் நடித்ததுக்கப்புறமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே போல்டாக நடிக்கிறீங்க, சில சமயம் ஜாலியாக பேசுகிறீங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹரிப்பிரியா அவர்களும் கூட, எனக்கு இந்த எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. மற்ற சீரியலை விட இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே யதார்த்தமாக எடுக்கிறாங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பெண்கள் ரொம்ப வலிமையானவங்க, அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் சொல்கிறாங்க. அதனாலே இந்த சீரியலுக்கு நான் ஓகே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் வில்லியாக நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி கண்மணி சீரியலில் வளர்மதியாக நடிச்சிட்டேன். அதே மாதிரி பிரியமானவள் சீரியலில் இசை ரோல்லையும் நடிச்சிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சீரியலில் நானே டபுள் ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசை. நம்ம ராதிகா அவர்கள் எப்படி வாணி ராணியில் நடித்தாங்களோ அதே மாதிரி
நானும் டபுள் ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. நானே ஹீரோயினாக இருக்கணும், நானே இதில் வில்லியாவாக இருக்கணும். 2 ஷேட்மே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வித்தியாசம் தெரியுற மாதிரி நடிக்கணும்னு சொல்லி ஆசை. எனக்கு வந்து சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்தா நான் ரொம்பவே சூப்பராக பண்ணுவேன். எனக்கு வந்து ஹேண்டிகேப்டாக, கண் தெரியாத மாதிரி, காது கேட்காத மாதிரி, இந்த மாதிரி சவாலான கதாபாத்திரங்கள் கொடுத்தா எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெண் நடிகர்கள் நிறைய பேர் இருந்தாலும் மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சவங்க சிலர் தான். அந்த வகையில் என்னுடைய ரோல் மாடல், எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கோவை சரளா அவர்கள், ராதிகா அவர்கள், அதுக்கப்புறம் மனோரமா ஆச்சி அவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி நானும் பார்த்திங்கன்னா படங்கள் நடிக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹரிப்பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த சீரியல் நடிச்சதுக்கப்புறமா ஃபேன்ஸுடைய வரவேற்பு எப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய நிறைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்காக சோஷியல் மீடியா பேஜில் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி கொடுக்கறது, எனக்காக அவங்க வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறதா இருக்கட்டும், முக்கியமாக நேரில் பார்க்குற நிறைய பேர் கூட சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, எனக்காக கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க, என்னுடைய ஃபோட்டோஸை வரைஞ்சி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய வீட்டில் நான் பத்திரமா எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். மக்கள் கொடுக்குற அன்புனால தான் நான் ஒவ்வொரு நாளுமே எந்திரிச்சு ஓடிட்டுருக்கேன். ஸோ அவங்களுடைய ஆதரவை எனக்கு எப்போவுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிப்பிரியா அவர்கள் ரொம்ப போல்டாக இந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா என்கிட்ட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து அக்கா நானும் உங்களை மாதிரியே சீரியல் நடிக்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்ககிட்ட நான் ரொம்ப மோட்டிவேஷனலாக அவங்களுக்கு நான் ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசுவேன். கண்டிப்பாக உங்களாலேயே வந்து சீரியல் சினிமாலாம் நடிக்க முடியும். நீங்கள் தயவு செஞ்சு எதுக்குமே தயங்காதீங்க. எல்லாருக்குள்ளே ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை உங்களால் மட்டும்தான் வெளிக்கொண்டு வர முடியும். குடும்பத்தினர் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமையை நீங்கள் உங்களுக்குள்ளேயே புதைச்சி வச்சிடாதீங்க. அதை வெளிக்கொண்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் நான் நடிக்க வரும்போது பார்த்திங்கன்னா என்னை வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டுறாங்க. ஸோ அப்படி தான் இந்த வாழ்க்கை இருக்கும். உங்களை ஸ்டார்டிங்கில் எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழ முடியும். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமேனாலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரங்க. நீங்கள் சூப்பராக பாட்டு பாடுவீங்க அப்படின்னா நீங்கள் அதில் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. டான்ஸ் ஆடுவீங்கன்னா அதுலேயும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கு எடுத்தோன்னே எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நானும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, நிறைய ரிஜெக்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடம் எனக்கு சீரியலில் கிடச்சிருக்கு. எனக்கு அடுத்ததாக சினிமாவிலேயும் பார்த்திங்கன்னா நல்ல இடத்த பிடிப்பேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சினிமாவில் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரி அது எதுவுமே வெற்றி அடையலை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எதற்கும் துணிந்தவன், என்ன சொல்ல போகிறாய், பிளாக்மெயில் அப்படிங்கிற படம் எல்லாமே நான் நடிச்சிருக்கேன். ஆனால் அந்த படங்கள் எல்லாமே எனக்கு சில வெற்றிகள் கொடுத்தாலுமே நான் நினச்ச மாதிரி அதில் என்னால் பெருசாக ஸ்கோப் பண்ண முடியல. நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து உங்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் எனக்கு இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்களும் கூட நம்ம ஹரிப்பிரியா சொன்ன இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியலில் வர எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய பிபி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.